யெகோவா ராஃபா சுகந்தரின் தேவனின் ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு டிசம்பர் மாதமாக இருக்கிறபடினால கிறிஸ்மஸ், டிசம்பர்னால கிறிஸ்மஸ் தான் குறிக்கும். நமக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். அவர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு அவர் என்னன்னா ஒரு பிறப்பை குறித்த ஒரு நாட்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. அப்போது நான் இன்றைய நாளில் தியானிக்கக்கூடிய இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாக நம்மளை நடத்தி கொண்டு வருகிறது நம்ம என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இந்த 15 நாளாக கர்த்தர் எவ்வளவாய் நம்மளை நேசித்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மளை சிநேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு ஒரு வசனத்தை குறித்து நம்ம பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். யோவான் 14:1 ஆண்டவர் ஒரு வசனம் கொடுக்குறாரு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நல்ல வசனம்ல. வேட பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னா, இந்த வருடம் முடிய போகுது. அதாவது வருட முடிவில் இருக்கிறோம். அப்போ இன்னும் 1-2 வாரங்கள்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா அடுத்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ள, புதிய மாதத்துக்குள்ள நம்ம கடந்து போக இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த அந்த நேரத்தில் நம்ம அந்த புதிய ஆண்டை கடந்து போகிறதுக்குள்ள இந்த மாதத்தில் நமக்கு நிறைய கலக்கங்கள் இருக்கும், சோர்வுகள் இருக்கும். ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா கலங்கிக்கிட்டே இருக்கும். என்னன்னா இந்த ஆண்டும் நமக்கு இப்படி இருக்க, இந்த மாதம் நமக்கு இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்வோம்னா அதை யோசிச்சுட்டே இருப்போம். அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம இருதயத்துல ஒரு கலக்கம் ஒன்று வந்துருது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அழகான வார்த்தை நமக்கு கொடுக்குறாரு பாருங்க. ஏன் கொடுக்குறாருன்னா அந்த கலங்கி கொண்டு இருக்கிற இருதயத்துக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப யாரோ கலங்கி கொண்டு இருக்கீங்க, உங்க இருதயம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? கலங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கலங்காதீங்க. ஆண்டவரே சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு கர்த்தருடைய பிறப்புக்குள்ள நம்ம போக போறோம். அவருடைய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களை நம்ம என்ன செய்ய போறோம்? சந்தோஷமா அந்த நாளை நம்ம என்ன செய்ய போறோம்? மகிழ்ச்சியா காண இருக்கிறோம். நல்ல ஒரு துதியின் ஆராதனைக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? ஆலயத்துக்குள்ள போக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க இருக்கிறோம். அவர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்னா சந்தோஷமா இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்காக பிறந்திருக்கிறார். அப்பயே நம்ம கலங்கணும். யோசிச்சு பாருங்க, அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். அப்போ அந்த நாட்கள் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா கலங்கி கொண்டு இருக்கக்கூடாது. அவர் பிறந்திருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஹல்லேலூயா. நமக்காக பிறந்தார். நீங்க சொல்லுங்க, எனக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்போ அப்படி சொல்லும்போது நம்ம இருதயம் கலங்காது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இருதயம் கலங்கி கொண்டு இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஜெபிக்க வராது. சோர்வு, அசதி, ஒரு பாரம், ஒரு கவலை, பிள்ளைகளை குறித்த சூழ்நிலை, பிள்ளைகளை குறித்த காரியங்கள், இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியங்கள், இப்பெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா கடந்து போவோம். அந்த நாட்கள் நம்ம இறுதி கலங்கிக்கிட்டே இருக்கோம். பிறக்க போகிற ஆண்டு எப்படி இருக்குமோங்கிற காரியம் கூட ஒரு சிலருக்கு கலங்கிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா கலங்க கூடாது. கலங்கிக்கிட்டே இருந்தா நமக்கு கடைசி வர்றது ஒரு கலக்கமாவே இருக்கும். ஆனா அந்த கலக்கத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யோவான் அதிகாரத்துல சொன்னப்பட்ட இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ தினந்தோறும் நீங்க என்ன செய்யுங்க? இந்த வார்த்தையை நல்லா தேனீங்க. ஆண்டவரே, நான் எதாவது குறிச்சாது கலங்கிக்கிட்டு இருக்கேனா, எதாவது குறிச்சு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறேனா, பாரத்துல இருக்கிறானா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்துல கேட்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு அழகா உங்களை போதித்து நடத்த முடியும். உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. கடந்த ஆண்டுல ஒரு சகோதரி எங்க வீட்டு பிரேயருக்கு வருவாங்க. ஆனா பாருங்க, ரொம்ப ஒரு கலக்கம், சோர்வு. அவங்க
சரியா சிரிக்கவே மாட்டாங்க. அவங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது அந்த சகோதரிக்கு. அப்படிப்பட்ட ஒரு கலக்கத்துல அந்த சகோதரி இருந்தாங்க. அப்போ கடந்த ஆண்டுல என்கிட்ட வந்து ஒரு நாள் கேட்டாங்க, அடிக்கடி பார்ப்பேன். ஆனா ஒரு நாள் கேட்டாங்க, ஏன் என் இருதயம் அடிக்கடி கலங்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் எனக்கு ரொம்ப ஒரு என்ன இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் நம்ம இருதயத்துல இருந்தா ஏன் கலக்கம் வருதுன்னு கேட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இருதயத்துல சுமந்துட்டோம்னா நமக்கு அந்த கலக்கம் இருக்காது. ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா தான் நம்ம என்ன செய்வோம்னா கலங்கிக்கிட்டே இருப்போம். இது நடக்கலையே, இது வரலையே, இது கிடைக்கலையே, இது இப்படி ஆகுமோ, இது அப்படி ஆகுமோ, பல யோசனையில் நம்ம குழம்பி இருப்போம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, இந்த நாட்களை கலங்கி இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்காக பிறக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள். ஹல்லேலூயா. அந்த நாள் ஆச்சரியமான நாள், அதிசயமான நாள். ஆண்டவர் பிறந்து நமக்காக அவர் பிறக்க போகிறாருன்னா எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி அவர் இந்த பூமிக்கு வர்றாரு. அப்ப நம்ம இருதயம் ஏன் கலங்கி கொண்டு இருக்கணும்? கலங்க கூடாது. ஹல்லேலூயா. குடும்ப சூழ்நிலைகளை கண்டு என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. பிள்ளைகளை குறித்து கலங்காதீங்க. குடும்பத்தை காரியத்தை குறித்து கலங்காதீங்க. சூழ்நிலைகளை கண்டு என்ன செஞ்சிடாதீங்க, கலங்காதீங்க. தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்துல விசுவாசமா இருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. பிதாவினிடத்துல நீங்க என்ன செய்யுங்க, விசுவாசமா இருங்க. ஆனா உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. அப்ப நான் அந்த சகோதரிட்ட சொல்லும் போது சொன்னேன், இந்த மாதிரி நீங்க கலங்காதீங்க, இருதயத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்க இருதயத்துல ஏசப்பா தான் இருக்கணும், வேற எந்த காரியம் எந்த சிந்தையும் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனேன். அப்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க பிரேயருக்கு. அப்படி வரும்போது இந்த நாட்களை பார்க்கும்போது அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தரை அவங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டாங்க. இந்த ஆண்டுலாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க. பாருங்க, அப்போ இருதயம் கலங்க கூடாது. இருதயம் கலங்கிச்சுன்னா ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிலாம் கலக்கம் வரும்னு தெரியும். ஏன்னா அதெல்லாம் நாட்கள் கடந்து வந்த நாட்கள் எங்களுக்கு தெரியும். அதனால வந்து உங்க இருதயம் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்னா விசுவாசமா இருங்க. இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு என்ன இருக்கிறாருன்னா, அதிசயமான நாளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த மாதம் நமக்கு என்ன செய்ய போறோம்னா, புதிய மாதத்துக்குள்ள புதிய வாக்குத்தத்தத்தை தந்து, புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் நம்மள ஒரு நல்ல ஒரு பலனோட கர்த்தர் நம்ம நடத்தி செல்ல முடியும். ஹல்லேலூயா. இப்பவுமே நம்ம கலங்கிட்டு இருந்தோம்னா அந்த நாட்கள் நமக்கு ஒரு கலக்கமா தான் இருக்கும். நீங்க கலங்காதீங்க. உங்க இருதயம் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. கலங்காம உங்க இருதயத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு இந்த இருதயம் வந்து கலங்கிக்கிட்டே இருக்கு ஆண்டவரே, இனி என் இருதயம் கலங்க கூடாது ஏசப்பா, நீங்க என்னோடு கூட பேசுங்க, என் கூட இருங்கப்பா, நான் மோடு கூட இருப்பேன், நான் எப்போதும் ஜெபம் பண்ணுவேன், எப்பொழுதும் நமக்கு பிரியமானவங்களா நான் நடப்பேன், பிரியமான பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது உங்க இருதயத்துல இருக்கிற அந்த கலக்கம் என்ன செய்யறோம், உங்களை விட்டு போயிடும். ஹல்லேலூயா. நான் கலங்கி கொண்டு இருக்கும் போதெல்லாம் அப்படிதான் கேட்பேன். அப்போ இந்த வசனத்தை பாருங்க, இது சாதாரணமா நமக்கு ஆண்டவர் சொல்லல, மெய்யாகவே 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 சொல்லியிருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப இருதயம் வந்து என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. கலங்காத படிக்க என்ன செய்யுங்க, இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நீங்க கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்ன செய்வார்னா கர்த்தர் நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் என்ன செய்யுங்க, எப்பொழுதும் விசுவாசமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதம் கடந்து இந்த மாதம் கடந்து புதிய ஆண்டுக்குள்ளெல்லாம் போக இருக்கிறோம். நிறைய தேவைகள் நமக்கு இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும், யாரையாவது பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், வர வேண்டிய எங்கே இருந்தாவது காரியங்கள் வர வேண்டிய காரியங்கள் இருக்கும். அப்படி நிறைய சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும். ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்க, உங்க இருதயத்தை கலங்கி கொண்டு இருக்காதபடிக்கு என்ன செய்யுங்க, கர்த்தரிடத்துல பாரத்தை வச்சு விடுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்னா ஆதரிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், நன்மையான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். இப்போதும் கூட தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தந்திருக்கிற நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆமேன். துதிக்கிறப்பா. ஆமேன். துதிக்கிறப்பா. என் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல நீங்க கொடுத்திருக்கிற வார்த்தையின்படியே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்ற வார்த்தையின்படியே இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க சொன்ன வார்த்தையின்படியே தகப்பனே, நீங்க பேசின காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் என்ன சொல்லி என்னோடு கூட இடைப்பட்டீரோ அந்த காரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு
பிள்ளைகளுக்கு நான் பேசி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அந்த காரியத்துல என் தேவனாய் கர்த்தர் ஆமென் துதிக்கிற ஒரு நன்மையான காரியத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லியிருக்கீங்களே, அதன்படியாக யாரெல்லாம் பிள்ளைகளை குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு, நண்பர்களை குறிச்சு ஆமென் துதிக்கிற வீட்டுக்குள்ள உள்ள காரியங்களை குறிச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு இழந்து போன காரியத்தை குறிச்சு கூட இருதயம் கலங்கி கொண்டு இருக்கலாம். அந்த நாட்கள்ல ஆமென் ஸ்தோத்திர குடும்பத்துல ஒரு நபர் நம்மளை விட்டு பிரிஞ்ச சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக என்று செபிக்கிறேன் சப்பா. ஆமென் துதிக்கிறப்பா. இழந்தவைகளை ரெட்டிப்பாய் கொடுத்து கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆமென் துதிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. ஆமென் துதிக்கிற ஏசப்பா. ஒரு பிள்ளைகளுடைய இருதயம் அந்த நாட்கள்ல கலங்கி இருக்கக்கூடாது. என் ஆவியானவரை நீங்க கொடுத்த வார்த்தை, நீங்க கொடுத்த ஆமென் ஸ்தோத்திரப்பா, அந்த நாட்கள்ல நீங்க பேசின வார்த்தை, ஆமென் துதிக்கிற இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் ஆமென் நிலை நிறுத்துவீராக என்று செபிக்கிற எல்லா சோர்வுகளும் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகும்படியாக செபிக்கிறப்பா. ஆமென் துதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். குடும்பத்துக்குள்ள கர்த்தர் ஒரு அதிசயமான காரியத்தை செய்யுங்கப்பா. குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே கர்த்தருடைய ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாக செபிக்கிறப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்துங்க, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆமென் துதிக்கிற இருதயத்தை ஸ்திரப்படுத்திருங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை எந்தெந்த காரியத்துல ஏங்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த காரியத்துல ஆமென் துதிக்கிறோம், இந்த காரியத்துல ஒரு நன்மை செய்து ஆமென் துதிக்கிற கட்டாயம் அவர்களை இந்த காரியங்கள்ல நன்மை செய்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறேனப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர கலக்கங்களை எல்லாம் எடுத்து வெளியே போடுங்க. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போட வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தேவைகளை எல்லாம் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். ஆமென் துதிக்கிறேன் ஆவியானவரே. நீங்க குடும்பங்கள்ல ஆளுகை செய்யுங்க, ஒவ்வொரு பிள்ளைகள் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. என் ஆவியானவரே ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வறுமையோட ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பெரிய காரியத்தை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். God bless you.